Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi to all. எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறது என்னென்னா டேலியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சர் நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்மளோட டேலியில் என்ன பண்ணுவோம்னா எல்லா விதமான என்ட்ரிஸும் போட்டுட்டு மந்த்லி ஒன்ஸ் நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரெக்கார்டு எடுத்து நம்ம ஃபைல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அந்த மாதம் என்ட்ரிஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆனாவோ இல்லை டெலிஷன் ஆனாவோ நம்ம அதை எப்படி பார்க்குறது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி அதில் என்ன சேஞ்சஸ்லாம் ஆயிருக்காங்கிறத அதை எங்கே போய் ரிப்போர்ட்டாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஃபியூச்சர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட டேட்டா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் டிரான்சாக்ஷன் போய் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபைல் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். ஸோ டிஸ்பிளே இதில் போயிட்டேன் அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், இதில் போயிட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் ஜிஎஸ்டி 1. ஸோ நான் எந்த மாதம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனோ அந்த பீரியடை கொடுத்துட்றேன். ஸோ நான் ஏப்ரல் மாதம் ரிட்டர்ன் இப்போ என்ன இருக்குன்னா ஃபைல் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரு என்ட்ரி இருக்குது, B2Bயில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஃபைல் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா மார்க் ஆஸ் சைன்டு F10 ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரிட்டன், இந்த மாதத்தோட ரிட்டன் மார்க் கரண்ட் ரிட்டர்னை மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். ப்ரீவியஸ் ரிட்டன் மார்க் பண்ணுறனால இங்கிருந்தே பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த மாதம் ரிட்டன் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஏப்ரலோடது முடிஞ்சிருச்சுன்னு மார்க் பண்ண போகிறேன், மார்ச் இது நான் தனியாக பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இந்த ஏப்ரலோட மாதத்தை மார்க் கரண்ட் ரிட்டன் ஆஸ் சைன்டு இதை நான் கொடுத்துட்றேன். இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே டாப்பில் பாருங்கள் ஸ்டேட்டஸில் சைன்டுன்னு சொல்லி வந்துடும். இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்திருக்குன்னா நாட் சைன்டுன்னு இருக்கும். இப்போ நான் என்னவோ மாறிடுச்சு, சைன்டுன்னு மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் போய் அந்த என்ட்ரிஸ்குள்ளே ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உதாரணமாக நான் இந்த என்ட்ரிக்குள்ளே போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் 1 இருக்கும். ஓகேங்களா? இது அவங்க ஒரு என்ட்ரிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரிஸில் நான் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் போயிட்டு இந்த குவான்டிட்டியை மட்டும் 2ன்னு மாற்றுறேன். மாற்றி இப்போ சேவ் பண்ணுறேன். சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். 1ங்கிறது என்னவோ மாற்றிட்டேன், 2வாக மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்டு ஃபார் டெலிஷன் போர்ட்டல்னு சொல்லி வந்துடும். ஸோ இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இந்த B2B என்ன ஆகிடுச்சு, அந்த ஒரு என்ட்ரி ஏப்ரல் மாதம் இருந்த என்ட்ரி நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் நீடட்னு சொல்லி வந்துடும். அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் நீடட். இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எஃபெக்டிவ் டேட் ஃபார் த அமெண்ட்மெண்ட் நாட் ஸ்பெசிஃபைடு இன் வேலிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் பண்ணின கரெக்ஷனான அந்த பில் போயிடும். இதோட மீனிங் என்னென்னா, நான் அந்த என்ட்ரிஸை ரிட்டன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் போய் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகணும், அந்த சேஞ்சஸ் அப்டேட் ஆகணும்னா அமெண்ட்மெண்ட் மூலமாக அடுத்த மாதம் தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் இங்கே காட்டி கொடுத்துரும். ஸோ நான் ஒன்றும் மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதில் சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன்னா அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் நீடலில் போயிடும். அந்த என்ட்ரிஸ் அது அடுத்த மாதத்தில் அமெண்ட்மெண்ட்டாக ஃபைல் பண்ணணும். ஸோ அதனால் இது என்ன ஆகிடும், அமெண்ட்மெண்ட்டோட கீழே அந்த ஆப்ஷனில் வந்து நின்றும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு டேட்டை செட் பண்ணுறனாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த மாதத்தில் தான் அது வரணும், அடுத்த மாதம் எந்த தேதியில் வரணுங்கிறதெல்லாம் இங்கே கொடுக்க முடியும். ஸோ அதை நம்ம இன்னொரு கிளாஸில் செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சைன்டுங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா அது என்னவா மாறிக்கும், உங்களுக்கு சைன்டுன்னு சொல்லி லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணால் அது இங்கே வந்து நின்று நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். இல்லைங்க நான் மார்க் பண்ணலைங்க, அன்டூ சைன் பண்ணிக்கிறேங்க, நான் ஒன்றும் ஃபைல் பண்ணலிங்க, நான் 19ஆம் தேதி பண்ணியிருக்கேன், இல்லை GST 1 10ஆம் தேதி ஃபைல் பண்ணணும், நான் 9ஆம் தேதி இந்த லாக் பண்ணி வச்சுட்டேன், நான் ஒன்றும் ஃபைல் பண்ணல, ஆனால் இந்த அப்டேட் எனக்கு வேணும்னா அன்டூ சைனிங் கொடுத்துடலாம். அன்டூ சைனிங் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் அந்த சேஞ்சஸ் இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம மறுபடியும் மார்க்கெட் சைன் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம், மார்க்கெட்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா பழையபடி போய் அந்த குவான்டிட்டியை மறுபடியும் 1ஆக மாற்றுறேன். நான் 2ன்னு சேஞ்ச் பண்ணி பண்ணியிருந்தேன். இப்போ அந்த குவான்டிட்டி நான் என்னவா மாற்றுறேன், 1ன்னு மாற்றுறேன். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் 1ன்னு கொடுத்து சேவ் பண்ணால் மறுபடியும் இங்கே பாருங்கள் அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் அந்த கரெக்ஷன் வந்துருச்சா. இதுதான் ஃபைனல் அப்படின்னா நான் அன்டூ சைனிங் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்குவேன், சைன் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இப்போ அன்டூ சைனிங் கொடுத்தாச்சு. இது என்னவா மாறிடுச்சு, நம்மளுக்கு இன்னும் சைன் ஆகலை, ஸ்டேட்டஸ் பாருங்கள் நாட் சைன்டுன்னு மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுதான் ஃபைனல். ஸோ இப்போ நான் ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் மார்க் கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், லாக் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஒரு ரிட்டன் லாக் பண்ணி வைக்கிறீங்க, நீங்கள் அக்கௌண்ட்ஸில் வேலை செய்கிறீங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னா நான் ஒரு எல்லாம் ஓகே ஆகிடுச்சு நான் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னாவே இந்த லாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் வந்து அடாப்ட் ஆகணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு தான் இது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் அன்சர்டைன் டிரான்சாக்ஷனில் வந்து நின்றோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரெடி டு எக்ஸ்போர்ட்டில் நிற்கிது. நீங்கள் ரெடி டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மூவ் ஆகிடும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நான் ஃபைல் பண்ணிட்டேன், இல்லை ஃபைல் பண்ணி வெரிஃபை ஸ்டேஜஸை முடிச்சுட்டேன், இன்னும் ஃபைல் பண்ணல, இல்லை ஃபைல் பண்ணிட்டேன், எதுவாக இருந்தாலும் இந்த மார்க் ஆஸ் எ சைனை கொடுத்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் இந்த டேட்டாவில் அடாப்ட் ஆனாலும் அது நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் ஒரு என்ட்ரிஸை நான் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் பண்ணி காட்டிட்டேன். நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதே டெலிட் ஆயிருந்தால் டெலிட் ஆப்ஷனில் வந்து நின்றோம். மார்க் ஆஸ் டெலிஷன் இன் போர்ட்டல்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் வந்து நிற்கும். இதே சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம்னா அன்சர்டன் டிரான்சாக்ஷன்லாம் வந்து நின்றோம். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன்ஸை லாக் பண்ணிக்கலாம். எனி சேஞ்சஸ் வராமல், இல்லை அப்படி வந்துச்சுனாலும் என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குங்கிறத பார்க்குறக்கோசம் இந்த ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்கள் சைடு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இந்த அமெண்ட்மெண்ட் இந்த சேஞ்சஸ் அடுத்த மாதம் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். Subscribe now and press the bell icon. Never miss an update.